நீங்கள் கனிமொழி அம்மையார் வந்து போய் ராகுல் காந்தியை பேசும்போது கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் குழுக்கிட்ட போய் பேசுங்கன்னாங்க. நாங்கள் குழு அமைச்சிருக்கோம் அவங்க கிட்ட. அப்போ திமுக இன்னைக்கு குழு அமைச்சிருக்கு, அங்கெல்லாம் போய் காங்கிரஸ் பேசணும், நீங்கள் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன? ஐயா கமலஹாசன் அவர்கள் எனக்கு 15 சீட், கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிறார் அவர். அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய புகழ அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. எனக்கு திமுகவை இந்த இடத்துல நான் குறை சொல்ல விரும்பல. தேமுதிக அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அம்பேத்கர், எங்க கொள்கை தலைவரான டாக்டர் அம்பேத்கருடைய படம் இல்லைங்கிறத குற்றச்சாட்டு வைக்கிறார். தொகுதி பங்கீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அதுல ரொம்ப பாதிக்கப்படக்கூடியதுன்னு பார்த்தா விசிகாவும் காங்கிரஸுமா தான் இருக்கும். இனிமேல் நீங்க எல்லாம் வந்து டிமாண்டே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருந்த அந்த இலாக்கால இருந்து அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கொடுத்த நிதியிலிருந்து ஆட்சிக்கு வரும்போது 2021 என்ன சொல்லியிருந்தாங்க, 3 லட்சம் வேகன்சி அரசாங்க பணியிடங்கள் காலி இருக்குது, அதை போடுவோம். அது இல்லாமல் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தில் உருவாகும், 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்காங்க? இந்த 4.25 வருஷத்தில் 60,000 போஸ்டிங் போட்டிருக்காங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், திமுக கூட்டணியில் பல்வேறு அணிகள் இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் அங்கே வந்து எப்படி அவங்க பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் KN நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் புகார் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. அமலாக்கத்துறைக்கு அவங்க கடிதம் கொடுத்தாங்க, 2வது முறையும் கடிதம் கொடுத்தாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு. அதை தொடர்ந்து இப்போ ஹைகோர்ட்டே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவரை வந்து புகாரை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஊழல் புகாரில் கவனம் கொஞ்சம் குறைவாயிட்டே இருக்குது கூட்டணி விஷயங்கள் பேசுறதுனால. நம்ம அடுத்த கூட்டணி பற்றி பேசுவோம். முதல்ல KN நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த 1000 கோடி ஊழல் பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். இது உண்மையிலுமே ரொம்ப துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில். ஒரு பிரச்சனை வந்தபோது வந்த பிரச்சனையை பேசிட்டு ஒரு பெரும் பிரச்சனையை விட்டுறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு KN நேரு அவர்கள் வந்து வேலைக்காக காசு வாங்கின கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த இதில் அந்த நகராட்சித்துறை குடிநீர் வழங்கல் கீழே வந்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் அந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் பதவிகளுக்காக ஒரு 2538 போஸ்டிங் போட்டதில் ஒரு 10 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் வந்து அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்கங்கிறத வேறு ஒரு கேஸில் இவங்களுடைய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இன்னொரு கம்பெனிக்கு உண்டான பிரச்சனையில் ரைடு போகிறாங்க. அந்த ரைடில் போகும்போது சில ஆவணங்களை கைப்பற்றுறாங்க. அவங்க போன ரைடுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அங்கே வேற ஒரு ரைடுக்காக போய் இந்த ஆவணங்களெல்லாம் எடுத்து அந்த இடத்துல அவங்க வந்து அதை இடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி, இது என்னடா கிணறு வெட்ட பூதங்கிளம்பின கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இது கிணறு வெட்ட பூதங்கிளம்பின கதை. அதுக்கப்புறம் வந்து தான் அவங்க பார்த்துருக்காங்க, இல்லை இதில் வந்து ஒரு பெரிய முகாந்திரம் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க ஒரு அரசாங்கத்தில் வந்து பதவி போடுறதுக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா PTR பழனிவேல்ராஜன் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்தினுடைய பதவிகள் பூராமே TNPSC மூலியமாக தான் எக்ஸாம் வச்சு உள்ளார கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறத திட்டத்தை யார் கொண்டு வராங்க? திமுக தான் கொண்டு வருது. ஐயா இவருக்கு KN நேரு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இலாக்காவுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எக்ஸாம் பண்ணுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஒரு அகாடமிக்கலாக வந்து அது பெரிய மதிப்புமிக்க ஒரு நிறுவனம் தான், ஒரு பாட அகாடமிக்கலாக. ஆனால் நீங்கள் ஆள் தேர்வுக்காக ஒரு தகுதி தேர்வு வைக்கிறது, ஒரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து TNPSC வந்து ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு அதுக்குன்னு தான் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அப்போ இது எதுக்கு அப்புறம்? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது முதல் கேள்வியே வந்து TNPSC வைக்க வேண்டிய தேர்வை அவங்க மூலியமாக எடுக்க வேண்டிய ஆட்களை அண்ணா யூனிவர்சிட்டியை உள்ளார கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இது மாதிரி அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டவங்களா? அரசாங்கத்தில் வந்து வேலை கெடுக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க தான் வந்து தகுதி தேர்வு வச்சு அவங்க வந்து நேர்முகம் வச்சு இங்கே கொடுக்க போகிறாங்களா? இல்லையே. அப்ப தொடக்கத்துல இருந்து இது ஒரு பிளான் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இது TNPSC மூலியமா போனா எங்கேயாவது வந்து குறைபாடுகள் வந்துடும், அப்ப வேற ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குமா, அந்த லூப் ஹோல் எடுப்போம். அப்ப இது எல்லாம் அவங்க பார்த்து ஒரு 258 பக்கத்துக்கு வந்து இடி வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. அதுக்கு வந்து லீகல்ல ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது இடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எப்பயுமே ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா
அதை வச்சு இடி வரலாம். ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா இடி வர முடியாது. ஆனால் சட்டத்தில் வந்து இன்னொன்று அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் போகும்போது கைப்பற்றக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு குற்றம் நடக்கிறது வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற அளவுக்கு உங்ககிட்ட ஆவணங்கள் இருந்தால் அதை செயல்முறைப்படுத்துகிற நடைமுறைப்படுத்துகிற அத்தாரிட்டிஸ் யாரோ அவங்கக்கிட்ட வந்து இடி வந்து அவங்க ப்ரெஷர் கொடுத்து கேஸ் பதிய சொல்லலாம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் பொறுப்பு டிஜிபியான ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு இடி வந்து லெட்டர் எழுதுறது ஃபுல் டீட்டெயிலை வச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் பதியல. ஏன்னா அவரே பொறுப்பு டிஜிபி, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறது தெரியாது. அப்போ பொறுப்பு டிஜிபின்னு கொண்டு வந்து வச்சிருக்கும் போதே அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் கொண்டாந்து வச்சு போடுவாங்க. ஏன் வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்களே வந்து ஏன் ரெகுலர் டிஜிபி இல்லைன்னா என்ன வேலை செய்ய முடியாது, இதெல்லாம் தான் சிக்கல். இதே ஒரு ரெகுலர் டிஜிபியாக இருந்தாருன்னா அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கோ அதுக்கோ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பொறுப்பு டிஜிபிங்கிறது யாருடைய தயவில் வந்தது? முதல்வருடைய தயவில் அங்கே வரீங்க. அப்போ முதல்வருடைய தயவில் நீங்கள் வந்து உட்காரும்போது முதல்வருக்கு எகென்ஸ்டாக அவருக்கு களமங்க வைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுத்தால் உங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்காதுல்ல. இதெல்லாம் தான் சிக்கல். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பதியவே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. திருப்பி 2வது தடவையும் வந்து அவங்களுக்கு வருது. அவர் வந்து as I am suffering from fever சார்னு ஸ்கூலுக்கு வந்து லீவ் போடுவாங்க பாருங்கள். எப்பயுமே வந்து ஒரு இது யாருக்கு பண்ணாலும் ஒன்று as I am suffering from fever, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற பாட்டி அம்மாவை சாவடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, எங்கள் பாட்டி செத்து போயிட்டாருன்னு ஒரு பொய் லெட்டர்லாம் பசங்க கொடுப்பாங்க பாருங்கள் ஸ்கூலில். ஏன்னா லீவ் வேணும், சும்மா லீவ் கேட்டால் கிடைக்காது. அந்த மாதிரி இவரும் வந்து அந்த பொறுப்பு டிஜிபி வந்து லெட்டர் போட்டு இல்லை எனக்கு உடம்பு முடியல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. அப்போ இவங்க இடியிலிருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா முகாந்திரம் வந்து இருக்குது. அப்போ தான் வந்து என்ன ஆகுது, இது வந்து கேஸ்க்கு போகுது, சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்க பார்த்துட்டு இல்லை இது வந்து இவ்வளோ தூரம் வந்து அப்பட்டமாக இருக்குது, காக்னிசபிள் அஃபென்ஸ், இது ஒரு ப்ரூவ் பண்ணுற அஃபென்ஸ் எல்லாமே எவிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் நாங்கள் ஒரு பிரிமினரியை பற்றி விசாரித்து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணுங்கிற தேவையே கிடையாது. நீங்கள் தேவையில்லாத ஆணி அடிமே நீங்கள் அடிக்க வேண்டியது இல்லைன்ட்டாங்க ஹைகோர்ட். இதுக்கு வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் டிவிஏசி வந்து உடனடியாக நீங்கள் எஃப்ஐஆரை பதிவு பண்ணணும், நீங்கள் பெரிய பிரிமினரி என்கொயரெல்லாம் தேவையே இல்லை, உடனடியாக எஃப்ஐஆர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியல. அப்போ இதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிங்கும் போது இதில் பாருங்களேன், ஒன்று இவங்க ஊழல் பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் பணத்தை சுரண்டி சாப்பிட்றாங்க ஒன்று. 2வது இன்னைக்கு தகுதியானவன் தேர்வு எழுதியிருப்பான் இல்லையா, அதுதான் கேட்கலாம். அப்போ அந்த தகுதியானவனுக்கு வேலை இல்லை, பணம் கொடுக்கறதுக்கு வேலைனா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதியா? இதுதான் சமத்துவமா? இதுதான் சகோதரத்துவமா? காசை கொடுக்குறவனை வேலையில் போட்டுட்டு தகுதியானவன் வந்து வேலையில் விட்டு தூக்கி அடிக்கிறதா? இதே தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரச்சனையிலையும் நடந்தது. அத்தனை இளைஞர்கள் இதற்காக அப்போ ஒரு பக்கம் காசை கொள்ளையடிக்கிறீங்க மக்களுடைய. என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுடைய காசை கொள்ளையடிச்சா யாராக இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணும் கட்டாயம். ஏன்னா அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை எதுவுமே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை விட மோசமானது ஊழல்வாதம். தீவிரவாதத்தை விட ஊழலை ஒழிக்கணும். ஏன்னா தீவிரவாதம் கூட வேற எவனோ வந்து செய்கிறான், ஆனால் ஊழல் நம்ம கூட இருக்கிறவன், நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவனே நமக்கு செய்கிறான். அப்போ தீவிரவாதிகளை கூட நீங்கள் கணிச்சு காப்பாற்றிக்கலாம். தீவிரவாதிகள்கிட்ட ஊழல்வாதிகள்கிட்ட இன்னைக்கு மக்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. அதனால தான் ஊழலை, தீவிரவாதத்தை விட மோசமானது வந்து இந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல்கள் எல்லாம். இதை ஒழிச்சே ஆகணும். அதனால தான் நம்ம இதுக்கு எகென்ஸ்டாக இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறது. அப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதியானவனே நீங்கள் அவனுக்கு வாழ்க்கை என்னாச்சு. இன்றைக்கி திமுக இதே ஆட்சிக்கு வரும்போது 2021 என்ன சொல்லியிருந்தாங்க, 3 லட்சம் வேக்கன்சி அரசாங்க பணியிடங்கள் காலி இருக்குது, அதை போடுவோம். அது இல்லாமல் 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை அரசாங்கத்தில் உருவாகுவோம், 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்காங்க? இந்த 4.25 வருஷத்தில் 60,000 போஸ்டிங் போட்டுக்கிறீங்க. கொடுத்த வாக்குறுதி 5.5 லட்சம். அப்போது எத்தனை இளைஞர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கீங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, பல பிரச்சனை. அப்போ அதில் நீங்கள் எத்தனை வந்து நீங்கள் சமூக நீதியினுடைய அடிப்படையில் போட்டிருக்கிறீங்க? ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா காசை வாங்கிட்டு போடுறவனுக்கு? அப்போ இது எத்தனை ஓட்டம் இருக்கு பாருங்க. இன்னும் சுகாதாரத்துறையிலையும் கூட்டுறவுத்துறையிலையும் ஒவ்வொரு துறையிலையும்
இப்போ இப்போ 3000க்கும் அதிகமான நபர்கள் அவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இன்டர்வியூ எல்லாமே வந்து இன்னும் போஸ்டிங் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வரும்? நீங்கள் காசை கொடுக்கணும்ல, காசை கொடுத்துருந்தீங்கன்னா போஸ்டிங் வந்திருக்கும், காசை கொடுக்கலன்னா எப்படி போஸ்டிங் வரும்? அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இளைஞர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கட்டே, நீ உனக்கு திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, படிப்பு இருந்தால் மட்டும் பத்தாது, லஞ்சம் கொடுக்கறதுக்கு காசு இருக்கணும்னு ஒரு அரசாங்கம் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இது எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறது? அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தேர்வு நடத்தும் போது அதில் குளறுபடி வந்தால் ஆகா ஓகோன்னு கொடி பிடிப்பாங்க. இப்போ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த குரூப் 2A எக்ஸாம் என்னாச்சு? ஒரு சென்டரை ஒழுங்காக அலாட் பண்ண முடியல. ஒரு பக்கம் வந்து ஒரு சென்டரில் பல சென்டரில் வந்து மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. ஒரு சென்டரில் இருந்து இன்னொரு சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்ட சென்டர் ஒன்று, தேர்வு எழுத வேண்டிய சென்டர் வேற ஒன்று. அப்போ இந்த குளறுபடினால உள்ளார எக்ஸாம் எழுதுறதுனால பல பேர் வந்து முடிக்கக்கூடிய தருவாயில் இல்லை எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு போங்கன்னு ஆட்டத்தை பாதியில் கழிச்சு விட்டாங்க. அப்போ அவெல்லாம் எவ்வளோ கனவுல இருந்திருப்பான் இல்லையா? அப்போ இந்த அரசாங்கத்துக்கு டிஎன்பிஎஸ்சிலாம் வர்றவங்க பவித்ரா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லார்த்த விட அவங்க வேலைக்கு போகாமல், இல்லை நம்ம அரசாங்க வேலை வாங்கணும்னு வேறு எந்த வேலைக்கும் போகாமல் அவங்க கோச்சிங் கிளாஸ் போய் இதை வந்து 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க, படித்து போய் எழுதுறாங்க. ஏன்னா நம்ம வந்து வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்புக்குள்ளார போகணும்னு. அப்போ அவனுடைய இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ அவன் அந்த மற்றதெல்லாம் வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டு செலவு பண்ணி அதை படித்தான் பாருங்க. அவனுடைய அந்த 2 வருஷத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இன்னைக்கு 2 வருஷம் போச்சா? கர்ப்பிணி பெண்கள் எழுதியிருக்காங்க. எத்தனை பேருங்க, எவ்வளோ கனவுகள் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது கடந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? அந்த வயதனுடைய விளிம்பில் இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையை மொத்தமாக போச்சா? அப்போ நீங்க பண்ற ஊழலுக்காக உங்களுடைய சரியான திட்டமிடாதல்னால பொதுமக்கள் எதுக்குங்க பாதிக்கணும்? இன்னொரு விஷயம், இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்களே சார் மகளிர் உதவித்தொகை வந்து இப்போ மே மாதத்துக்காக எக்ஸ்ட்ரா அந்த வெயில் காரணமாக அதுக்கும் சேர்த்து 2000 5000 மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து இப்போ மற்றதுக்காக ஒதுக்குன ஒரு விஷயங்கள்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, 5000 ரூபாய் வந்தோடனே மக்கள்லாம் ஏகோபித்த சந்தோஷங்கன்றாங்க. இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 5000 ரூபா விழுந்தா நீங்கள் வருத்தப்படுவீங்களா? யாராக இருந்தாலும் நான் வருத்தப்படுவேன். ஏங்க அம்பானிக்கு அக்கௌண்ட்டில் 5000 ரூபா விழுந்தா கூட ஐயோ தேவையில்லாமல் 5000 ரூபா வந்துச்சு அம்பானி வருத்தப்படுவாரா? அதானி தான் வருத்தப்படுவாரா? சரி ஏதோ இன்னைக்கு வந்து யாருக்கோ 4 பேருக்கு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு ஆச்சுன்னு சந்தோஷம் தானப்படுவாங்க. ஒரு பணம் கிடைச்ச உடனே மக்கள் எல்லாம் சந்தோஷம் வெள்ளத்தில் இருக்காங்கன்னா யார் சந்தோஷப்பட மாட்டாங்க சொல்லுங்க? இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்தால் அவர் சந்தோஷப்பட மாட்டாரா? ஐயா எடப்பாடியார் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்தால் அவர் சந்தோஷப்படுவாங்க. யாராக இருந்தாலும் காசு கிடைச்சா சந்தோஷம் தாங்க படுவாங்க. ஆனால் நீங்கள் யாரு காசை தூக்கி யாருக்கு கொடுக்குறீங்க? இல்லை, மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்ம போய் பப்ளிக் பைட்லாம் எடுக்கும்போது சொல்கிறாங்க வரி பணத்தை எங்கள் வரி பணத்தை தான் கொடுக்குறாங்க, நாங்கள் 5 வருஷமாக கட்டின வரியெல்லாம் சேர்த்தா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு அவங்க எடை போட்டு பார்க்குறாங்க. அதையும் பார்க்க அதை தான் சொல்ல வரேன். அப்போது இப்போ இதில் வந்து ஆர்டிஐ போட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்ததில் இந்த 35,000 சில்லற கோடியில் எவ்வளோ ரூபா வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையில் இருந்து அந்த அமௌண்ட்டை இதுக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்கன்னு தெளிவாக அந்த கேள்வி கேட்குறாங்க ஆர்டிஐயில். அதுக்கு அவங்களும் பல துறைகளில் நாங்கள் விசாரித்து சம்பந்தப்பட்ட துறைகளை விசாரித்து நாங்கள் கீழ்கண்ட தகவலை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க ஆர்டிஐயில் கொடுக்குற தகவலை பார்த்தா இந்த கடந்த 3 ஆண்டுகளாக இதை கொடுத்துட்ருக்காங்க. அதில் எஸ்சி ஃபண்டு இருக்குது பாருங்கள், எஸ்சி ஃபண்டிலிருந்து 10,705 கோடி ரூபாய், எஸ்டி அந்த ஃபண்டிலிருந்து 710 கோடி ரூபாய். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 11,715 கோடி ரூபாயை ஆதி திராவிடர் பழங்குடியினர் அந்த இலாக்கால இருந்து அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கொடுத்த நிதியிலிருந்து தூக்கி இங்கே 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்போ கடத்தாங்க எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு நீ என்ன கொம்பான்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த எஸ்சி எஸ்டி ஃபண்ட் எதுக்காக செலவு பண்ணலாம்னா, நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு செலவு பண்ணலாம், அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு செலவு பண்ணலாம், அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு செலவு பண்ணலாம், அவங்கள கல்வி கற்று அவங்கள வாழ்க்கை மேம்படுத்துறதுக்காக, அப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய நிதி யாருக்கு? எஸ்சி எஸ்டிக்கு. அதில் இருந்து நீங்கள் கொடுத்த 35,000 கோடியில் 16,715 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டியினுடைய நலனுக்காக கொடுத்த நிதியை தூக்கி அதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ யாருடைய இது யாருக்கு பாதிக்கும்? எஸ்சி எஸ்டிக்கு பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்கும், பெருமளவில் பாதிக்கும். இன்னைக்கு 11,715 கோடினா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதை தூக்கி நீங்கள் கடலை கரைச்ச பெருக்காய மாட்டோம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதில் வேற சம்மர் ஸ்பெஷல், அடுத்த வருஷம் வின்டர் ஸ்பெஷல், மான்சூன் ஸ்பெஷல், ஆட்டம் ஸ்பெஷல், இனிமேல் எல்லாம் ஸ்பெஷல் தான் போடுவாங்க.
அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயமா இப்ப இதெல்லாம்? இந்த விஷயத்த வந்து திருமாவளவன் அவர்கள் கேட்க மாட்டாரா? இப்போ விசிகா வந்து அதற்காக உருவான ஒரு கட்சி, அவங்களுடைய நம்பகத்தன்மை அதிகமா எஸ்டி எஸ்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இப்போ இந்த விஷயம் அவருக்கு தெரியும், கூட்டணியில இருக்காங்க, அவங்க அதுக்கான குரல்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? கேட்கணும். ஆனா அவங்க வந்து அவங்கள நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நலனை விட கூட்டணி நலன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களே. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட இல்ல இல்ல இதெல்லாம் கேட்டோம்னா பாரதிய ஜனதா உள்ளார வந்துரும் பாரு. அப்ப பாரதிய ஜனதா உள்ளார வந்துங்கிறதுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டனால அவருக்கு கவலை இல்லை. இதுக்கு பாரதிய ஜனதாவை வந்துட்டு போலாமே, என்ன உங்களுக்கு குறைச்சல? இதை விடவா அவங்க மோசம் பண்ணிட போறாங்க? இப்ப நீங்க வந்து பாரதிய ஜனதா வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒடுக்கப்படுவாங்க அவங்க வந்து ஒரு அப்ப உங்களுக்கு உரிய பணத்துல இருந்து 11,715 கோடியை வந்து தூக்கி உங்களுக்கு 1000 ரூபாய் நிதி திட்டத்துக்கு செலவு பண்றாங்களே, இதை கேட்கணுங்கிற எண்ணம் அண்ணன் திருமாவளவனுக்கு வரலையா? நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களினுடைய நலனை விட கூட்டணி நலன் ரொம்ப முக்கியம். அவங்க அந்த நலனை காக்கிறதுல தான் இன்னைக்கு குறிக்கோளா இருக்காங்க. எஸ்சி எஸ்டியினுடைய மக்கள் நலனை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேசுவாங்க. ஆஹா நாங்க வந்து யாருக்காக இருக்கிறோம் தெரியுமா, எதுக்காக இருக்கிறோம் தெரியுமா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக, அடக்கப்பட்ட சமுதாயத்துக்காக, அப்பெல்லாம் வீரவசன டயலாக் வரும். ரைட். இப்போ கூட்டணி விஷயம்னு பார்க்கும்பொழுது இப்போ திருமாவளவன் அங்கே அது கூட்டணியை முக்கியமாக நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட்டணியிலே பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்போ எந்த மாதிரியான கூட்டணிகளை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இது வேண்டாங்கிறதையும் முடிவு எடுக்கிறது ஒரு சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்களே சார். அந்த மாதிரி இப்போ தேமுதிகவை எடுத்துட்டாங்க, கொள்கை கூட்டணின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அது அந்த ஒரு பேச்சு இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா தேமுதிக வந்து பாஜக கூட இருக்கிறாங்க, அங்கேயும் ட்ரை பண்ணி இங்கேயும் வந்தாங்க போது கொள்கை கூட்டணிங்கிற பிம்பம் உடஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி மட்டும் அது கொள்கை கூட்டணியா? இல்லை, அது வந்து அப்பட்டமா வெளியே வர்றதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, இனிமேல் அவர் சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அங்கே போய் இணைஞ்சிருவாரு, மீட் பண்ணிட்டாரு, எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ தொகுதி பங்கீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அதில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடியதுன்னு பார்த்தா விசிகாவும் காங்கிரஸுமா தான் இருக்கும். இனிமேல் நீங்கெல்லாம் வந்து டிமாண்டே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு ஸ்டேட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ ஐயூபிஎல் இந்தியன் இது முஸ்லீம் லீக் கட்சியில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அதிகமாக கேட்கலான்னு இருந்தோம் ஆனால் எங்களை குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்க ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்களோ, நாங்களை குறைச்சிக்க சொல்கிறாங்கன்னா அப்போ எல்லாரையும் அதான் சொல்லுவாங்கன்னு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா திமுக? அவங்க கூட்டணி இதில் வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து கொள்கை கூட்டணியாங்கிறது கூட்டணிக்கு உண்டான பிரச்சனை சீட்டு, இது ரெண்டா பார்ப்போம். இப்போ கொள்கை கூட்டணின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ தேமுதிக உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து கொள்கை இல்லாத கூட்டணியாக மாறின மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைக்கிறீங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக கட்சி ஆரம்பித்தது யாரை எதிர்த்து, யாரை தோக்கடிக்கிறதுக்காக திமுக ஆரம்பிக்கப்பட்டது? காங்கிரஸ் கட்சி. அது இப்போ பராசக்தி படம் பார்த்தீங்களா இல்லையா? இவங்க வந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கை, இந்தி திணிப்பை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதுதான் எங்களுடைய கொள்கைன்றாங்க. தமிழ்நாட்டில் இந்தியை திணிச்சது யாரு? காங்கிரஸ். பாரதிய ஜனதாவா? காங்கிரஸ் தான். காங்கிரஸ். அப்போ இது ரெண்டுக்குள்ளார என்ன போய் கொள்கைக்கு இதாக இருக்குது? அடுத்தது கம்யூனிஸ்டுக்கு வாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா சண்முகம் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரு, நீங்கள் கேட்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி. அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நாங்கள் போக மாட்டோம். யார் சொல்கிறா? கம்யூனிஸ்ட் சார்ந்த ஐயா சண்முகம் அவர்கள். அப்போ இது ரெண்டும் முரண்பாடு இல்லாத கொள்கையா? அடுத்தது மதிமுகவுக்கு வாங்க. மதிமுக யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? யாரை ஒழிக்க ஆரம்பிச்ச கட்சி? திமுக. இதே ஐயா ஸ்டாலினை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. திமுகவை எதிர்த்துங்கிறத விட ஐயா ஸ்டாலினை எதிர்த்துதான். ஐயா ஸ்டாலினை பத்தி நீங்க வேற யாரும் எந்த விமர்சனமுமே வேண்டியதில்லை. வைகோ அவர்கள், ஐயா வைகோ அவர்கள் பழையதெல்லாம் பேசினதெல்லாம் எடுத்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி டேப்ல மட்டும் ரெக்கார்ட் பிளே பண்ணி போட்டாங்கன்னா போதும், அவர் விமர்சிச்ச அளவுக்கு இவங்கனால விமர்சிக்க முடியாது. உண்மை. எங்க கொள்கை கூட்டணியா இது? அடுத்தது அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாங்க. அவங்களுடைய கட்சி கொள்கை தலைவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பிரஸ் மீட்ல? தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் டாக்டர் அம்பேத்கருடைய போட்டோவை பார்த்ததில்லைங்கிறார். அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி போகக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீடு எது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடு தான். அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அம்பேத்கர், எங்க கொள்கை தலைவரான டாக்டர் அம்பேத்கருடைய படம் இல்லைங்கிறத குற்றச்சாட்டு வைக்கிறார். எங்க இருக்குது உங்களுக்குள்ள கொள்கை இது? அப்ப எந்த இடத்துல இருக்கு? இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே நீங்க கொள்கை கூட்டணி தான் அப்படியே நீங்க கப்பக்கட்டு கட்டணும்னு நினைச்சாலும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2019 15 கோடி ரூபாய் நிதி எதுக்கு கொடுத்தீங்க?
தேர்தலுக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தீங்க? இன்னொரு கட்சி, அந்த ஜாதி கட்சி ஒன்று இருக்கும், கொங்கு நாடுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு எதுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தீங்க? சார், நீங்க கொள்கையில ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கீங்க. கொள்கைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கூட்டம் சார் நீங்க. எதுக்கு சார் 15 கோடி 10 கோடி 15 கோடி கொடுக்குறீங்க? இது கொள்கை கூட்டணியா? தேர்தல் செலவுக்காக நீங்க எதுக்கு சார் அந்த கட்சிக்கு கொடுக்குறீங்க? கூட்டணி கட்சியில இருக்காங்க அவங்க, நம்ம குத்தகை கெடுக்கிறீங்களா? அப்ப நீங்க கட்சியை குத்தகை கெடுக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒரு இடத்த குத்தகை கெடுத்துட்டு அந்த இடம் யாருக்கு சொந்தம்? குத்தகை முடிகிற வரைக்கும் குத்தகை எடுத்தவனுக்கு சொந்தம். என்ன பயிர் போடணும், என்ன வெள்ளாம பண்ணணுங்கிறது அந்த குத்தகை நிலம் எடுத்தவனுக்கு. அப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எது பேசணும் எது பேசக்கூடாதுங்கிறது தீர்மானிக்கிறது யாரு? டிஎம்கே. அப்ப இதுதான் கொள்கை கூட்டணியா? அப்ப இது எந்த இடத்துல கொள்கை கூட்டணி இருக்குது? ஒரு இடத்துலையும் கொள்கை கூட்டணி கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அது கொள்கை முரண்பாடாக இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறனால நான் சொல்ல வரேன். இதில் முழுக்க முழுக்க கொள்கை முரண்பாடுகளினுடைய மூட்டையா திமுக கூட்டணி இருக்குது. அடையாளப்படுத்திக்கிட்டாங்கல்ல இத்தனை நாள். அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. இப்ப தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா சொல்ல முடியாதுங்கிற அளவு ஆரம்பத்திலே சொல்ல முடியாது பவித்ரா. அதுதான் என்னுடைய இப்ப நான் சொன்ன, நான் கொடுத்த இந்த சான்றுகள் பிரகாரம் இதுல இன்னொரு படி மேல போங்க. இன்னொரு படி மேல போனீங்கன்னா, ஐயா முத்தரசன் அவர் வந்து முன்னாடி பேசுறாரு. இந்த மன்னன் படம் பாத்தீங்களா, ரஜினிகாந்த் நடிச்ச படம். அதுல வந்து கவுண்டமணியும் செந்திலும் வந்து விஜயசாந்தி கிட்ட வந்து நாங்க வந்து யாரோ இறந்துட்டாங்க, நாங்க அந்த வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு இவர் வந்து சின்ன தம்பி படம் பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்தா மோதிரமும் செயினும் கொடுக்குறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வரதே வந்து விஜயசாந்தி தான், மோதிரமும் செயினும். அந்த அம்மா அங்க பாத்துரும். உடனே கவுண்டமணி சொல்லுவாரு, நாங்க நாச்சும் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்ககிட்ட சொல்லாமே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரி ஐயா முத்தரசன் வந்து மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்க நாச்சுக்கு 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்டுகள் நாங்க அக்கௌண்ட்ல வாங்கினோம். மற்ற கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பூரா அக்கௌண்ட்ல இல்லை, எல்லா கட்சியும் வாங்கிச்சா, ஆனா நாங்க அக்கௌண்ட்ல வாங்கினா மற்றவங்களாம் அன்அக்கௌண்டா வாங்கியிருக்காங்கன்னாரு. கவுண்டமணி சொன்ன மாதிரி நாங்க நாச்சுக்கு அக்கௌண்ட்ல வாங்கினோம், மற்றவங்களாம் அக்கௌண்ட்ல இல்லாம வாங்கியிருக்காங்கன்னு. அப்போ ஆமா, அப்போ எல்லா கட்சியும் இன்னைக்கு வந்து பணம் வாங்கி இருக்கிறாங்கிறத நம்ம சொல்லல, ஐயா முத்தரசன் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது திமுக கூட்டணியில் இருந்த ஏதாவது ஒரு கட்சி அதை மறுத்திருக்கா? அண்ணன் திருமாவளவன் மறுத்திருக்காரா? காங்கிரஸ் இதை மறுத்திருக்குதா? யார் இதை மறுத்திருக்காங்க சொல்லுங்க அந்த கூட்டணியில் இருந்த கட்சி? அப்போ நீங்க எந்த இடத்துல இன்னைக்கு தேமுதிக உள்ளார போனனால புனிதம் போயிருச்சு திமுக கூட்டணின்னு சொல்றீங்க? கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம். அப்போ திமுகங்கிறது இது எடப்பாடியார் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, எங்க கூட்டணி திமுக கொள்கை கூட்டணி கிடையாது. பாரதிய ஜனதாவும் தெளிவா சொல்லுங்க, எங்களுக்கு கொள்கை கூட்டணி கிடையாது. இவங்க ஓப்பனா சொல்றாங்க இவங்க. ஆனா நீங்க முழு பூசணிக்காயை தூக்கி சோத்துக்குள்ளார மறைச்சிங்கன்னா வெளியே தெரியாதா என்ன? எல்லாத்தையும் மறைச்சிங்க, ஆனா கொண்டையை மறைக்க மாட்டேங்கிறீங்களே சார். கொண்டை அப்பட்டமா வெளியே தெரியுது, மறு வச்சுக்கிட்டா போதுமா? அந்த பழைய கால படத்துல தான் மறு வச்சா ஒரு ஆள், மறு வைக்கலன்னா ஒரு ஆள். இன்னும் அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க தமிழக வாக்காளர்கள். அப்போ எந்த அளவுக்கு இது முரண்பாடான கூட்டணிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. கொள்கை கூட்டணிங்கிறதெல்லாம் யாரோ சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல காமெடின்னு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ தொகுதி பங்கீடுகளுக்கு வரும். இப்போ தொகுதி பங்கீடுங்கும் போது இப்போ வந்து தேமுதிக உள்ளார வந்திருக்கு. தேமுதிக மேலே எனக்கு என்ன விமர்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2005 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 6 தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க, சட்டசபை தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, 16 திமுக ஐயா கலைஞரே சொல்றாரு பழம் நழுவி பாலில் ஒழுக போகுது, அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் எங்களோட கூட்டணி வரப்போறாருன்னு பேசுறாரு. ஆனா ஐயா அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போனாரே ஒளியா ஐயா விஜயகாந்த் திமுக பக்கம் போனாரா? அப்போ எந்த சூழ்நிலையும் ஐயா விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக பக்கமே திரும்பி பார்க்காத ஒரு அரசியல் தலைவர். ஆனா இன்னைக்கு நல்ல வேளை ஐயா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உயிரோட இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு 2வது தடவை செத்து போயிருப்பார் இவங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ணோன்னே. அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய புகழ அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. எனக்கு திமுகவை இந்த இடத்துல நான் குறை சொல்ல விரும்பல, தேமுதிகவை தான் இங்க வந்து குறை. ஏன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க கிட்ட பேசும்போது ஒருத்தர் கூட சந்தோஷமா இல்லை. ஆனா அவங்க சொன்னதே அதான், என்னோட ஆதரவாளர்களும் எங்க கட்சி தொண்டர்களும் திமுக கூட சேரணும்னு தான் விருப்பப்படுறாங்க. என்னைக்கு சொன்னாங்க அந்த முடிவு எடுக்கிறோம்? என்னைக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்க? அன்னைக்கு சொன்னாங்க அவங்க பிரஸ் மீட்ல. இல்ல என்னைக்கு சொன்னாங்க? அதுக்கு முந்தின நாள் நைட்டுக்கு ஏதோ மீட்டிங் நடத்தினாங்களா? இல்ல அவங்க வந்து ஜனவரி 9 மாநாடு நடத்தும் போதே அறிவிக்கிறேன்னாங்க. அப்பயே எல்லாமே வாங்கிட்டோம்னாங்க. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 98 எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா கட்சி தொண்டர்களும் திமுக கூடயே போகணும்னு உங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடியே சொல்லி இருந்தது உண்மையானால் ஏங்க இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தினீங்க? அன்னைக்கே போயிருக்கணும். நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க?
எதுக்கு சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து ஐயா வேலுமணியை வந்து கோயம்புத்தூரில் சந்தித்து பேசினது எதுக்கு? அப்போ அதெல்லாம் வந்து அப்போல்லாம் உங்களுக்கு கட்சிக்காரங்க எழுதி கொடுத்ததெல்லாம் அந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சா? திடீர்னு கூட்டணி போற அன்னைக்கு வெடி காலையில் தான் கிடைச்சதா? ஐயோ பார்த்தோன்னா ஆஹா திமுகவை தான்ப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து முன்னாடி ஆங்கிறத ஒன்று மறந்தாப்புல பார்த்துட்டோம், பிரம்மையா நமக்கு தெரிஞ்சுதா? இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். நான் கேட்குற ஒரே கேள்வி, ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி திமுக கூட போகணும்னு தான் அத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய ஏகோபித்த முடிவுன்னா ஏன் அன்னைக்கே நீங்கள் முடிவு அறிவிக்கல? அதை தானே ஒரு கட்சி தலைவியாக செஞ்சுருக்கணும். அதுதானே உங்களுடைய கடமை. செஞ்சீங்களா? அப்போ இங்கே வந்து ஐசா பைசா பேரம் பேசுறது, எங்கே வந்து செட்டில் ஆகுமோ, எது வந்து எங்கே லாப நஷ்ட கணக்கு இருக்குதோ எல்லாம் கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும்னு அண்ணாமலையில் ராதாரவி சொல்கிற டைலாக் மாதிரி வந்து பார்த்துட்டு எங்கே வந்து கணக்கு நல்லா வருதோ அந்த பக்கம் வந்து ஒரு நீங்கள் ஸ்கோர் அடிக்கிறது. இதில் எனக்கு திமுக மேலே விமர்சனம் இல்லை. திமுகவை இதில் விமர்சிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் விமர்சிக்கப்பட வேண்டியது தேமுதிக. ஓகே, இப்போ சீட் ஷேரிங்ல ஒரு விஷயம் இருக்கு. சீட் ஷேரிங் தேமுதிகவும் இருக்காங்க, விசிகாவும் இருக்காங்க. விசிகா வந்து தொடக்கத்துல இருந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, முக்கியமாக கூட்டணியில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்க்கப்படுது. இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி எண் அப்படிங்கிறது ஒரு 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க 8, 10 அப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ தேமுதிக வந்திருக்காங்க, இவங்களுக்கு 10+1 அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. அவங்க ராஜ்யசபாவும் கேட்டிருக்காங்க போது, இப்போ இவருக்கு வந்து அதை விட குறைவாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அளவுல அவங்க மதிக்கிறாங்க இரு கட்சிகளையும்ங்கிற ஒரு கேள்வி வரும், நெருக்கடி ஒரு மதிமுகக்கு. அதுதான் நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிகவை கொண்டு வரது மூலியமா காங்கிரஸ்க்கு செக் வச்சிருச்சு திமுக, மற்ற கட்சிகள்லாம் செக் வைக்கணும், நாங்கள் திமுக தனக்குத்தானே செக் வச்சுக்கிச்சுன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் அமைதி படையில் படம் பார்த்தீங்களா? மணிவண்ணன் எடுத்திருப்பார், சத்யராஜ் நடிச்ச படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஆளுக்கும் பழைய இருக்கிற ஆளுக்கும் சண்டை வரும். ஆனால் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், நான் எப்படி நான் என்னுடைய உரிமையை இவருக்கு விட்டு கொடுக்க முடியும்னு. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க பூரா திமுக மேலே எவ்வளவோ விமர்சனங்கள் வந்த பூரா திமுக லாவகமாக அவங்கள தான் முன்னுக்கு அனுப்பிச்சு அவங்க தான் போய் எல்லா இடத்துலையும் விமர்சனங்களை வாங்கிட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய அத்தனை கேள்விகளையும் தங்க மேலே தியாகியாட்ட தாங்கிக்கிட்டு திமுகவை காப்பாற்றினது யாரு? இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அவர்களை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அண்ணன் வைகோ ஐயா வைகோ அவர்கள், இவங்கெல்லாம் வேற யாரும் வந்து செய்யல. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது இந்த 4.25 வருஷத்துல தேமுதிக ஏதாவது ஒரு மக்கள் போராட்டம் நடத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்ப திடீர்னு இன்னைக்கு வந்த உடனே அவங்களுக்கு 7+1, நீங்க 10+1ங்கிறீங்க. ஆனா அவங்க மேடையில் பேசினது பூரா எங்களுக்கு 20 சீட்டு வேணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணும் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக இதெல்லாம் கொடுத்துருமா இவங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு 7+1ன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சும்மா இருப்பாரா? அவர் 25% வாக்கு சதவீதம் இருக்குங்கிறார். கடலூர்ல பேசினதை கேட்டீங்களா? நம்மளோட 25% வாக்கு சிந்தாம சிதறாம திமுகவுக்கு போய் விழுவணும்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு 25% வாக்குன்றார் அவர். தேர்தலில் வாங்கினது அவங்க <1%. பட் இருந்தாலும் அவர் கிளைம் பண்றது 25% வாக்கு. தேமுதிகவுக்கு போன 2021 இருந்த வாக்கு எவ்வளவு? வெறும் 2 லட்சம் ஓட்டு. வெறும் 2 லட்சம். 0.43%, 1/2% கீழே 5 கூட இல்ல. அதான் நீங்க திருமாவளவன் அண்ணன் அவர்கள் 1% கூட வச்சுக்கங்க. இப்ப 1/2%க்கே 7+1ன்னா 1% நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 14% கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி. அப்போ இவங்களுக்குலாம் இந்த சீட்டு கொடுக்கும்போது எங்க இருந்து கொடுப்பீங்க சீட்டு? கம்யூனிஸ்ட் இரட்டை இலக்குகள்ல தான் வேணும்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க 15 சீட் 20 சீட் கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய நெருக்கடி திமுகக்கு என்னன்னா, இவங்க நாச்சுக்கு இவ்வளவு கேட்குறாங்க. ஐயா கமலஹாசன் அவர்கள் எனக்கு 15 சீட், கட்சியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிறார் அவர். 15 பேர் இருக்காங்க, அத்தனை 15 பேருக்கு எம்எல்ஏ சீட் வேணும்னு கேட்கிறார். எங்கேயாவது எந்த அரசியல் கட்சி தலைவராவது கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? ஐயா கமலஹாசன் ஆசைப்படுறாரு. 15 சீட் அவர் கேட்கிறாருங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு மதிப்பிடணும்னு தெரியும்ல. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பெரிய சமாளிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து தேமுதிகவை உள்ளார கொண்டு வரது மூலியமா இவங்க கூட்டணி கட்சிக்கு செக் வைக்கல, தனக்கு தானே திமுக செக் வச்சுக்கிச்சு. அவங்க என்ன சும்மா வருவாங்களா? இப்போ ஓபிஎஸ் கூப்பிட்டால் அவர் என்ன சும்மா வருவாரா? அவருக்குன்னு ஒரு 2-3 சீட் எல்லாம் கொள்கை கூட்டணி அவங்களுது ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்தா தானே நீங்கள் வாங்க வேண்டியதை வாங்க முடியும். அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து தானே உங்களுக்கு தேவையானதை வாங்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இப்போ திமுக குறைச்சி போட்டியிடுமா? ஏன்னா எல்லாருமே கையில் கண்ணி வெடி வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வெளிப்படையாக சொல்லிருச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போதைக்கு நாங்கள் பேசலாம், இப்போதைக்கு இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாக மீட்டிங் வச்சு கூட வெளியே சொல்லி செய்ய முடியாத விஷயம்னா என்ன அர்த்தம்? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெடி வைக்க வேண்டியது. இதெல்லாம் இதே தான் வந்து
விஜய் வந்து முதல் மாநாட்டில் சொல்லும்போது இதே அறிவுரையை தான் அண்ணன் திருமாவளவன் சொன்னார். இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இல்லை. கூட்டணி ஆட்சியில பங்குங்கிற விஷயத்த அப்படி சொல்ல வேண்டியது. நேரம் வரும்போது கண்ணி வெடி வைக்கணும். அப்போ அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸ் வச்சிருக்கிற கண்ணி வெடியை விட ஒரு பெரிய கண்ணி வெடி கையில் வச்சிருக்காரு. திமுகவுக்கு தெரியாதா? இப்போ அவர் பேசுறதுனுடைய நம்ம இன்டர்ஜெக்ட் பண்ணி பார்க்குறோம்ல, அது வந்து என்னென்னலாம் இன்டர்பிரட்டேஷனுங்கிறது நமக்கு அனாலிசிஸ் பண்ணுறோம்ல. திமுக அதை பண்ண மாட்டாங்களா? அப்போ இவருக்கு அதிகமான சீட்டு கிடைச்சா இவங்க ஆதாயம் இல்லாமல் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா திமுக தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்குமா? அப்போ எவ்வளோ சிக்கல்கள் பாருங்கள். நீங்கள் புதுசாக உள்ளார ஒருத்தரை கொண்டு வரும்போது என்ன காரணம்னா, இன்றைக்கி புதுசாக இவ்வளோ சிக்கல் வந்தாலும் கூப்பிட வேண்டிய கட்டாயம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்க. திமுக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேர்தலுங்கிறது வந்து இன்றைக்கி திமுக வேணுமா வேண்டாமாங்கிறது. அப்போ இன்றைக்கி திமுக வேணும்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி என்ன வாக்குறுதி? 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் இருக்கிறத மாதம் ஒரு தடவை கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், நீங்கள் குறைச்சிங்களா? 3.5 லட்சம் அரசாங்க காலி பணியிடங்களை நாங்கள் வந்து நிரப்போம், நீங்கள் நிறச்சிங்களா? புதுசாக 2 லட்சம் வாக்குறுதியை கொடுக்குறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அதிகம் பண்ணி கொடுப்போம், நீங்கள் கொடுத்தீங்களா? எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபா 4 ரூபா குறைப்போம், நீங்கள் குறைச்சிங்களா? கரும்பு விலையை வந்து நீங்கள் பேசிக் ப்ரைஸை ஏற்றி கொடுப்போம், நீங்கள் எம்எஸ்பியை கொடுத்தீங்களா? எதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க? பெண்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 40% வந்து அரசாங்கத்திலையும் தனியார் தொகுதியில் பூரா நாங்கள் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், நீங்கள் கொடுத்தீங்களா? அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் 75% உள்ளொதுக்கீடு ஒதுக்கப்படும். நாங்கள் அவர் லோக்கல் ஐட்டாக இருந்தால் முதல்ல அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஒரு கம்பெனி இந்த ஏரியாவில் இருக்குன்னா 100 பேர் என்ன 75 பேர் இந்த பகுதியை சார்ந்தவங்களா இருக்கணும். நடைமுறைப்படுத்தினீங்களா? நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் அவங்க கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதியில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியிருக்காங்க. 13% தான் நிறைவேற்றியிருக்கு. இன்னொரு 13% ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ரெண்டையுமே கூட சேர்த்திக்கிங்க. எவ்வளோ ஆச்சு? 13 26. ஒரு ஸ்கூலில் பாஸ் ஆகணும்னா, ஒரு பரீட்சை எழுதுகிற மாணவன் பாஸ் ஆகணும்னா எவ்வளோ மார்க் வேணும்? 35 வேணும். அப்போ இந்த 26 பாஸா ஃபெயிலா? ஃபெயில். அப்போ இந்த ஃபெயிலான வாக்குறுதிகளை ஃபெயிலான இந்த அரசாங்கத்தை எந்த அடிப்படையில் வந்து மக்கள் எங்களுக்கு வேணும் 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 கூப்பிடுறாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, 300 சில்லற வரைக்கும் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அவங்க மேடையில ஒவ்வொரு மேடையிலயும் அவங்க அதை அதிகமா திட்டே தான் போறாங்க. நாங்க 300 சில்லற வரைக்கும் திமுகவுக்கும் கணக்குக்கும் எப்பயுமே தகராறு தான். இதே திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க? 98% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ 505 பெருக்கல் 98 எவ்வளோ? 497. அப்போ 8 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றாத வாக்குறுதிகள். ஐயா ராசா முதல் கொண்டு பேசினாரு, முதலமைச்சர் முதல் கொண்டு பேசினாங்களே 98% வாக்குறுதி. இன்னைக்கு அந்த நம்பரை விட கம்மியாக சொல்றாங்களா எச்சா சொல்றாங்க? அதை விட கம்மியாக தான் சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன். இதே வந்து நீங்க வெள்ள பேரிடர்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த சீ வாட்டர் ட்ரைனேஜ் போடுறதுக்கு ஐயா KN நேரு அவர்கள் 2003 எத்தனை சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னாரு? கிட்டத்தட்ட முழுசாவே முடிஞ்சிருச்சுன்னு தான் 95% மேலே நாங்கள் முடிச்சிட்டோம்னார். அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வச்சா எச்சாயிட்டு போச்சா? குறைஞ்சிக்கிட்டே. அதனால தான் சொல்கிறேன், திமுகவுக்கும் நம்பருக்கும் என்றைக்குமே பிரச்சனை. ரைட். அவங்க சொல்கிற ஒரு கணக்கு ஒன்று, நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு கணக்குனாவே அலர்ஜி போல இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நம்பரை அடிச்சு விட்றது. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை தூக்கி ஏப்பா யார் கேட்டாலும் இதே நம்பரை சொல்லப்பான்னு சொல்லணும்ல. இந்த கமலஹாசன் படத்துல ஏதோ ஒரு படத்தில் எல்லாருமே உங்களை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரினாச்சும் உங்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. எங்கே கேட்டாலும் இதே நம்பரை பேசுங்கப்பா, மாற்றி பேசிடாதீங்கப்பான்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எல்லா இடத்துலையுமே இந்த நம்பர் முரண்பாடுகளாக இருந்தால் மக்கள் என்ன அந்த அளவுக்கு அறியாமையிலையாக இருக்காங்க? கடைசியில் இதை வந்து ஒரு 5000 ரூபா போட்டால் 5000 ரூபா நம்ம இப்போ தான் பேசணும் எதனுடைய அடிப்படையில் இவங்க கொடுத்தாங்கன்னு, எதற்காக கொடுத்தாங்கன்னு. அப்போ இது வாக்குக்காக வாங்கக்கூடிய, வாக்கை வாங்குறதுக்கு லெஜிட்டிமேட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்சப்பணம். ஆனால் இப்போ காங்கிரஸ் வாயை அடைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து 40 ஆரம்பிச்சு 35, 30ன்னு வருவாங்க. ஆனால் இப்போ தேமுதிக வந்தாச்சு, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இப்போ ஏற்கனவே கொடுத்ததை விட கம்மியாக தான் கொடுக்கணும் முஸ்லீம் லீக் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் வந்து கொடுக்கறத வாங்கிட்டு தான் இருக்கணும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்ததை குறைக்காமல் கொடுக்குறோமான்னு பாருங்கள், அதுவே பெரிய விஷயம். இப்போ இருக்கிற நிலைமையிலங்கிற ஒரு விஷயத்தை இதன் மூலயமா அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதை ஏற்றுக்குவாங்களா காங்கிரஸ்? அவங்களுக்குள்ள இருக்க முரண் முடியுமா இல்லை தொடருமா? இல்லை, இதுக்கு பறித்து மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. எதுக்கு இத்தனை சலசலப்பு, இவ்வளோ வீராவேசம், இவ்வளோ வீர வசனங்கள்லாம்? இப்போ நேற்று கூட இப்போ காங்கிரஸ் தான் முதல்ல வந்து சீட் பேரிங் நெகோசியேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ 22ஆம் தேதி திமுக ஃபார்ம் பண்ணுது. நேற்று ஐயா KC வேணுகோபால் யாரை போய் பார்த்தாரு? ஸ்டாலின் அவர்களை தான் போய் பார்த்தாரு. குழு இருக்கும்போது நீங்கள் ஐயா ஸ்டாலினை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன?
அங்க போய் ஒரு முடிவு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவு எட்டப்படலை அந்த கூட்டணியில். ஓகே. அப்போ இன்னும் வந்து பிணக்குகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஏதாவது அவங்க பேசி அங்கே சரி கட்டினாதான் நீங்கள் வந்து குழுக்கே போய் பேச முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம குழுல பேசிட்டு தான் அந்த கட்சியில போய் பேசணும். நீங்கள் கனிமொழி அம்மையார் வந்து போய் ராகுல் காந்தியை பேசும்போது கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் குழுக்கிட்ட போய் பேசுங்கன்னாங்க. நாங்கள் குழு அமைச்சிருக்கோம் அவங்க கிட்ட. அப்போ திமுக இன்னைக்கு குழு அமைச்சிருக்கு, அங்கெல்லாம் போய் காங்கிரஸ் பேசணும். நீங்கள் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ இது இணக்கமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தமா? இன்னும் முரண்கள் போயிட்டு முரண்கள் முற்றி இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்னதான் அரசியல் வந்து இன்னைக்கு 2026 வந்து ஒரு அரித்தமெட்டிக் சார்ந்து இருந்தாலும் இந்த அரித்தமெட்டிக் கூட இந்த 2024 கெமிஸ்ட்ரியும் ஒன்று சேரணும். இன்னைக்கு திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கா? இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒரு கொலாயடி சண்டை மாதிரி போட்டாச்சு. இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட இருந்துச்சுன்னா காங்கிரஸ்காரன் ஓட்டு போடுவானா? திமுக காரங்க காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா? கட்சி தொண்டர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க போய் இந்த கட்சிக்கு இவங்களும் வேலை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ அரித்தமெட்டிக்கா நீங்க இருந்தாலும் கெமிஸ்ட்ரியில நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கனால இந்த கூட்டணி கணக்கு உதவாது. இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பலனை தான் கொடுக்குங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அடுத்த தொகுதிகள் வேட்பாளர்கள் எல்லாமே ஒன்றுன்னா சொல்லுவாங்க. வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா, எதிர்பாராம கூட்டணிகள் பிரிஞ்சு வேற எங்கேயாவது சேர்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்க நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.